ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் நீ காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ரெண்டும் ரெடி ஆகிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா என்ன பண்ணியிருக்கேன்னு. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சாப்பாடு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் புதினா மல்லி வெங்காயம் பச்சை மிளகா புளிச்ச மாவு போட்டு பணியாரம், கார சாரமாக சுள்ளுன்னு தக்காளி தனியா புதினா பச்சை மிளகா எல்லாம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு சட்னி. இப்போ ஒன்று ஒன்றா பேக் பண்ணிடலாம் கொண்டு போகிறத. அதுக்கப்புறம் 4 கீ ரோஸ்ட் சப்பாத்தி. நம்ம அப்படியே சப்பாத்தியை பேக் பண்ணிடலாம். ஒரு பணியாரத்தை எடுத்துகிட்டு சட்னியை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு சட்னி கடையில் கொண்டு போய் சாப்பிட. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கண்டிப்பாக சொல்லுங்கள். சட்னி பேக் பண்ணி வச்சு அடுத்து நம்ம வரங்காய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நல்லா வேக வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு தலைவருக்கு. அவருக்கு இந்த கவார் சொல்லுவாங்க மும்பையில், கவார் பாஜி கீ ரோஸ்ட் சப்பாத்தினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஆராஜா கீ ரோஸ்ட் சப்பாத்தியும் அவரைக்காய் ரோஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நேற்று நைட்டில் வச்ச தால் ஃப்ரை, நேற்று நைட்டில் வச்ச சாப்பாடு. இது எனக்கு மத்தியானம் சாப்பிட. இப்போ எனக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. இப்போ சோறு கூட சாப்பிட்றதுக்கு 2 மோர் மிளகா கொஞ்சமாக அவரை வத்தல் வடகம். இப்போ நம்ம டிஃபன்லாம் ரெடி. எங்கள் விஸ்கி கேட்க எங்கள் மம்மி போகாத மம்மியை விட்டுட்டு இது தண்ணி பாட்டிலு. இதை நான் போகிற வழியில் தாகடும் அதுக்காக தண்ணி பின்ன விரும்பி காலையில் போகும்போது 10-12 பாட்டில் மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவார். இப்போ நம்ம பேக் ரெடி. இப்போ நம்ம வயிற்றை மட்டும் நினச்சா போகாது. நம்ம கூட நம்ம கடவுள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரையும் அடிக்கடி நம்ம தினம் நம்ம எப்படி நம்ம வாழ்கிறோமோ அதை மாதிரி நமக்காக சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கூட இருந்து என்ன தான் நமக்கு டைம் இல்லைன்னு எக்காரணம் கூட நம்ம அவரை மறந்துடவே கூடாது. எப்பா தொப்ப பிள்ளையாரே வினை தீர்ப்பவரே அறுத்தாயே என் குலசாமியே. நீங்கள் பூஜை ரூமில் பூ வச்சா தினம் காஞ்ச பூ மாற்றிடணும். அந்த காஞ்ச பூ சாமி பூஜை ரூமில் வைக்கக்கூடாது, தினம் மாற்றிடணும். ஐயா முருகா வேலையா மீனாட்சி அம்மா காமாட்சி அம்மா. சாயங்காலம் எனக்கு விளக்கு பொருத்த முடியறதில்ல, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்று பொறுத்துனா நைட்டுனா கதவு திறக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்குது. ஐயனே நீங்கள் எந்த சாம்பிராணி எத்தின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பிறப்பிட்டாச்சு. இப்போ ஜிப்பு போடலாம் டைம் இல்லை, நம்ம பிறப்பிட்டாச்சு. வீட்டு சாவியை எடுத்துருவோம். வீட்டு சாவியை எடுத்தாச்சு. கதவு எடுத்துருவோம். அங்கே வெளியே போகலாம். கதவை போட்டியாச்சு. சோதனைக்கு லிஃப்ட் வர்றது கஷ்டம். இப்படி தான் தினம் இந்த வெயிலில் தலையில் துணியும் போட்டு மாங்குன்னு சமையல் அறக்க பறக்க ஓட வேண்டியதாக இருக்குது. என் வீட்டு மகராசரை சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்காரு. நம்ம சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம். மழை வர்ற மாதிரி வானம் இருட்டிக்கிட்டு இருக்கு. குடையும் எடுக்கலை, ரெயின்கோட்டும் எடுக்கல. பார்க்கலாம் வாங்க போகலாம். என்ன மாதிரி எத்தனை பேர் அறக்க பறக்க இப்படி வீட்டில் வேகாமல் எடுத்துக்கிட்டு